கேமரா நீங்கள் அடுத்த மாதம் கூட நீங்கள் காசு கொடுக்கலாம். எங்கே ட்ரெஸ்ட்டு வச்சுக்கிங்களா? நிறைய வேணுமா கொஞ்சமா? எனக்கு இந்தாங்க வாங்கிட்டு ஹலோ உறவுகளே, இன்னைக்கு வியாழக்கிழமை எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லைங்க. அதனால் மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான் இருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து ஷட் டவுனுங்க. ஸோ காலைல 9 மணிக்கு போச்சுன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் வரும். அதனால் அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாரதி ஸ்டோர் இருக்குங்க. இது எங்களோட ஃபேவரட் கடைனே சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் எல்லா பர்ச்சேஸுமே நான் பண்ணுவோம். ரைட் சைடு பார்த்தீங்களா, எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, சைக்கிளில் போகிறாங்க, அவங்க அம்மா அப்பா கூட போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீலே வரும்ல. ஸோ நம்மளோட ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். எனக்கு நிறைய தடவை தோணும் இந்த மாதிரிலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நாங்கள் சிக்கன் வாங்குவோம், ஜீவா பிராய்லர்ஸ்னு சொல்லிட்டு. இங்கே உண்மையிலே ரேட் வந்து கொஞ்சம் கூட தாங்க. பட் ஆனால் மீட்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. உண்மையாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம், இங்கே தாங்க நாங்கள் எப்போயுமே அருண் ஐஸ்கிரீம் வாங்கி தரோம். நான், எங்கள் மிஸ்ஸஸாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே பாருங்களேன், அவங்க அப்பா கூட எவ்வளோ ஜாலியாக வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்குன்னு. அது ஸ்கூல் போகிற ஒரு ஃபீலே தனி தாங்க உண்மையிலே. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தெரியாது எப்படா நம்ம வந்து பெரிய ஆளாகும், பெரிய ஆளாகி இந்த ஸ்கூலை விட்டு போவோம், நம்ம எப்போ சம்பாதிப்போம் அப்படின்னு நினைப்போங்க. ஆனால் எப்போ நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ஒரு காலேஜோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோமோ அப்போ தாங்க தெரியும் பேசாமல் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு 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 மிட் டேர்முக்கோ ஸோ ஏதோ ஒரு கிளாஸ் டெஸ்ட்டுக்கோ நம்ம பயந்து வேலைக்கு போகணும்னு ஆரம்பித்தவங்க இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்கூலுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகிடுதுங்க. ஸோ காலைல பாருங்கள் 8 மணி. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் காய்கறி வாங்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கேனுக்குள்ளே ஒரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க, பாலமந்திரம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது இந்த பாலமந்திர ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுவண்டி கடைகள் இருந்துச்சுங்க. இப்போ அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைங்க. சோகமான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களால் கடையே வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதாங்க அவங்க ரோட்டில் வந்து சரி நம்மளால் அன்றாட ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்கு வராங்க. பட் ஆனால் ஏன் இப்படி வந்து நம்ம போலீஸ் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கூட தெரிலங்க. உங்களுக்கு யாராவது இப்படி நடந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களால தானே எதுவுமே பேச முடியாது. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்லங்க, இந்த மாதிரி வந்து தள்ளுவண்டிக்காரங்களை வந்து இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம்ல. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி தாங்க நடக்குது. ஒருவேளை படத்தில் காமிக்கிறது தான் உண்மை போலங்க உண்மையிலே எல்லாமே. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜெய தேட்டருங்க. இது 2 தேட்டர் இருக்குது. ஒரு தேட்டர் வந்து நல்ல பெரிய தேட்டருங்க, இன்னொரு தேட்டர் வந்து சின்னதாக ஸ்க்ரீனு. பட் ஆனால் நான் பெரிய ஸ்க்ரீன் தான் போயிருக்கேன். சின்ன ஸ்க்ரீன் வந்து ஒரு டைம் போனேன். பட் ஆனால் அதிலேருந்து அந்த சின்ன ஸ்க்ரீனில் நான் போனதே இல்லைங்க. இந்த தேட்டரில் வந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நத்தம் அந்த பிரிட்ஜுங்க. இது தாங்க இந்த முன்னாடி கட்டிகிட்டு இருந்தாங்களே அந்த பிரிட்ஜ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வருங்க. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நான் உள்ளே போய் பார்த்ததே இல்லைங்க. எங்கெங்க இந்த வேலையாக இருக்குதா, ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸ், இங்கிட்டு போலீஸ்காரங்க அவங்களோட இடம் தாங்க இருக்குது. நிறைய போலீஸ் நல்லவங்களும் இருக்காங்கங்க உண்மையிலே. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட போலீஸே இருக்கட்டும், நிறைய பேர் நம்மளை பார்த்து நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்களாம் பார்க்கும்போது என்னப்பா போலீஸுன்ற ஒரு கெத்தே இல்லை அவங்களுக்கு, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலரால் வந்து நம்ம எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. என்னோட ஒரு மனசில் வந்து தோணுது என்னன்னா, அந்த தள்ளுவண்டிக்காரங்க அவங்க போட்டு பழச்சிட்டு போட்டுமே, ஏங்க நானும் தள்ளுவண்டி வச்சுருந்தேங்க. பட் ஆனால் எனக்கு அந்த எந்த இஷ்யூஸும் கிடையாது. என் கடையில் போலீஸ்காரங்களாம் சாப்பிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் காசும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிளைண்டாக வந்து நான் எல்லாரையுமே சொல்ல முடியாது. என்னடா அது வண்டி நிற்கிது,
ஏங்க மறுபடியும் வண்டி ஏதோ மக்கர் பண்ணுதுங்க. என் வண்டி இப்போதாங்க பெட்ரோல் போட்டுட்டு வந்தேங்க. ஆனால் வண்டி என்னாச்சுன்னு தெரிலங்க. அப்படியே அடைக்குதுங்க. ஓகேங்க. எப்படியோ வண்டியை சரி பண்ணியாச்சு. அது என்னன்னு தெரிலங்க. ஸ்டார்ட்டிங் ட்ரபிளா என்னன்னு தெரில. பட் ஆனால் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்படியே அடைச்சு நின்றுச்சு. செல்ஃப் போடுறேன். பட் ஆனால் எடுக்காமல் போயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல. நம்ம எதில் விட்டோம்? தள்ளுவண்டி. ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வேண்டுகோள், தள்ளுவண்டி போடுறவங்க அப்படியே போட்டுட்டு போட்டுங்க. ஏன்னா யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களால மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நிறைய சண்டை. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து வைக்கும்போது அந்த தள்ளுவண்டி கடை வைக்கும்போதுமே எங்களையும் சொன்னாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டுலாம் வருவாங்க, பார்த்து இருக்கணும். ஏன்னா நானும் என்னோட மிஸ்ஸஸும் தான் இருந்தோம். பட் ஆனால் யாராக இருந்தாலும் எங்கிட்ட குடிச்சிட்டு வந்திருந்தாலும் கரெக்டாக அவங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. எந்த தொந்தரவுமே பண்ணதில்லை எங்களை பொறுத்த வரையும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எனக்கு உண்மையான்றது தெரில. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது கேட்கும்போது நாங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்களால் போட முடியலைங்க, கடை போடக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. சரி ஓகேங்க. அப்பார்ட் ஃப்ரம் எல்லாமே விடுங்க. எல்லாமே ஒரு நாள் எல்லாமே மாறிடும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ரோடுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, காலையில் நீங்கள் 5 மணிக்கு வந்தாலும் எல்லா ஏஜில் உள்ள பர்சன்ஸும் நடந்து போயிட்டுருப்பாங்க. இங்கே நடந்து வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க, எல்லாமே போவாங்க. இங்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஸோ வந்து இது வந்து ஐடி பார்க் தான் நினைக்கிறேன். டைடல் பார்க் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதோடு தான் நினைக்கிறேங்க. எனக்கு தெரியல. நான் விசாரிச்சுட்டு என்னன்றதை கமெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப் கடை இருக்குங்க. மார்னிங் ஈவினிங் எல்லா டைமே சூப் கடை இருக்கும். இது தாங்க ரைட் சைடுக்கு தான் ரேஸ் கோர்ஸு. இங்கே வந்து ஃபேன் பார்க், ஐபிஎல் ஃபேன் பார்க்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நாங்களும் போய் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து சூப் குடிப்பாங்க. நிறைய விதமான சூப்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் யோசித்து பார்க்காத சூப்லாம் இங்கே இருக்குங்க. நானும் குடிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நாங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வருவோங்க. ஏன்னா மாட்டுத்தாவணி அந்த பக்கம்லாம் போகணுன்னா அப்படின்னா கேகே நகர் போகணும் அப்படின்னாலும் இங்கிட்டு தான் நாங்கள் போய் வருவோம். ஏன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்குங்க. ராஜா முத்தையா மன்றம் தெரியுது அவங்களுக்கு, ஒயிட் கலரில். அந்த பில்டிங் வந்து ரொம்ப பெருசுங்க உண்மையிலேயே. அது வந்து பெரிய ஒரு பணக்கார ஒரு பர்சனோட மேரேஜாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா இங்கே தாங்க வைப்பாங்க. இங்கே இருக்கிற சீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் நம்ம சீட் இருக்கும்ல, பழங்காலத்துலலாம் ஒரு தியேட்டரில் சீட்லாம் இருக்கும்ல, ஐ மீன் பழங்காலம் மீன்ஸ் ஒரு ஒரு இந்த கட்டை சேர் மாதிரிலாம் இருக்கும், வரிசையாக போட்டிருப்பாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுமே தியேட்டர் செட்டப்பில் இருக்குன்னு. ஸோ அது மாதிரி இருக்குங்க. ரைட் சைடில் வந்து வசந்தம் ஹோட்டல் இருக்குது. இங்கே டீ காஃபி அந்த வடையெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குங்க. மதுரையோட டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது. அங்கே இருக்கிற நேராக பாருங்களேன், நல்லா தெரியுது பாருங்கள், தலப்பாக்கட்டி பிரியாணி. எனக்கு உண்மையிலேயே தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னா எனக்கு திண்டுக்கல் ஞாபகம் தாங்க வருது. அதாவது பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரல. பட் ஆனால் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அது எப்படி சொல்லலாம், இந்த காக்கா முட்டை படத்தில் சொல்லுவாங்களே, அம்மா சுட்ட தோசை, ஆயா சுட்ட தோசையே பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ 450 ரூபாய் எவ்வளோ சம்திங் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஒரு 1 இயர் பேக்கில் 2 இயர் பேக் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஆரம்பத்தில் வந்து உருவாக்கின கடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எந்தவித தாக்குதல் இவங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள சப்போர்ட் அப்போல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நான் வேறு கடையிலையும் சாப்பிட்ருக்கேன். அந்த கடை பேர்லாம் சொல்ல, திண்டுக்கல்ல உண்மையிலே சூப்பராக இருந்திருக்குது. பட் ஆனால் தலப்பாக்கட்டி எஸ்பெஷலி வந்து எனக்கு அவ்வளோ அந்த காசுக்கு ஏற்ற ஒர்த்து வந்து தெரிலங்க. அந்த ஃபிங்கர் பவுல் கொடுக்குறதா இருக்கட்டும், அதில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க், அந்த மெத்தடெல்லாம் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நான் இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னா நம்ம நிறைய ஆட்ஸ்லலாம் பார்த்து வந்து பாட்டெல்லாம் போட்டு நம்மளை வந்து மயக்கி வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் வந்து என்னடா இது எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னடா வந்து இந்த ராங் வேல வரான்னு பார்த்தா நான் கண்டிப்பாக இண்டிகேட்டர் தாங்க போட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வரங்கினா இண்டிகேட்டர் போட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு வந்து இடையில எந்த வழியும் இல்லை. அதனால் மார்க்கெட் போகிறவங்க எல்லாருமே இந்த ரூட்டில் தான் போவாங்க. அதாவது இந்த ரைட் சைடு வருது பாருங்கள், இது வரைக்கும் நான் இண்டிகேட்டர் லைட்டு போட்டு தாங்க வந்தேன். ஸோ வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் வியர் பண்ணி ஓட்டுங்க. வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கணும், 7 ரூபாங்க டோக்கனு. பட் ஆனால் இப்போ வந்து 8 ரூபான்னு மாற்றிட்டாங்க போல். அந்த அண்ணா சொன்னாங்க 8 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லைங்க, இப்போ இன்றைக்கி 7 ரூபா கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 8 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதாங்க, உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் நம்மளுடைய மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. எனக்கு இந்த இதில் நுழையும் போது ஒரு சங்கடம் இருந்துச்சுங்க. என்னென்னா நம்ம காலில் போகிற செருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அந்த காய்கறிகள் மட்டும் ஏங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு குப்பையாகவே அது அந்த மாதிரியே கிடக்குதுங்க. அது உண்மையிலே
லைஃப்பில் இனிமேல் மாறுமா, இல்லை இதே தான் ஒரு 100 வருஷமானாலும் சரி, 1000 வருஷம்னாலும் சரி, இப்படியே தான் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குமா அப்படின்றது தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்துட்டேங்க ஒரு 30 வருஷங்க, எனக்கு 30 வயசு ஆகுது. 30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 30 இயர்ஸும் இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இருந்த காலத்துலேயும் எங்கள் தாத்தா இருந்த காலத்துலேயும் சரி, அப்போதுலேருந்து இந்த மாதிரி தானேங்க ஒரு மார்க்கெட் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் ஆயிடுச்சா, இல்லை என்ன ஏதுன்னு தெரிலங்க. ஸோ யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் சூப்பராக இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்கும், ஒரு நல்லா ஒரு ஏசிலாம் போட்டு இருந்தால். பார்ப்போம் ஃப்யூச்சரில் நடக்குதான்னு. அவர் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த மாங்காய் விலைலாம் 70 ரூபாய்ங்க. இங்கே தாங்க மாங்காய் எப்போயுமே வாங்குவோம். பட் ஆனால் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு 2-3 கடை விசாரிக்காமல் எந்த காய்கறி வாங்கக்கூடாது அப்படின்றதில் சொல்லிட்டாங்க. எங்கள் மிஸ்ஸஸ் தான் வந்திருப்பாங்க. பட் ஆனால் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து சொல்கிற காசு வந்து கொடுத்துருவாங்க உடனே, பாவம் இறக்கம் பார்த்து கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எவ்வளோ ஒருத்தவங்க 30 ரூபான்னு சொன்னாங்கன்னா எனக்கு 15 ரூபான்னு கொடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபாவில் பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து போனோம் அப்படின்னா 30 ரூபா கொடுத்துருவோம். ஸோ கேரட் பார்த்தீங்கன்னா கேரட் விலை வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து 60 ரூபா சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்குதுங்க. அதனால் வந்து சின்ன வெங்காயம் எதுவும் வாங்கலை நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்துங்க எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். அது என்ன சொல்கிறதுங்க, இது எனக்கு இந்த மாட்டுத்தாவணியில் வந்து ஃபுல் கடை நான் பார்த்ததே இல்லைங்க. எங்களுக்கு பர்டிகுலராக எப்போயும் வாங்குகிற கடைகள் அவ்வளோதான் இருக்கும். இங்கே புதுநாமலிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க, வாங்கிக்கலாம். இங்கே தாங்க நாங்கள் எப்போயுமே பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸ் வாங்குவோங்க. நிறைய பேத்துக்கு நிறைய ஊரில் உள்ளவங்களுக்கு பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ்னால் என்னென்னு தெரியாது அப்படின்றாங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாதுன்றாங்க. உண்மையிலே சென்னை வியூவர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டர் பீன்ஸு இந்த மாதிரி சோயா பீன்ஸ் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? இல்லை, ஏன்னா நிறைய பேர்ட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ பட் ஆனால் சென்னையில் உள்ளவங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த மார்க்கெட்லேயுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, எங்கள் மார்க்கெட்டில் வராது பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ்லாம் அப்படின்னு. பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. எனக்கு பட்டர் பீன்ஸ் பிடிக்கும். சோயா பீன்ஸ் எனக்கு அவ்வளோ அந்த ரெட் கலரில் இருக்கும்ல, அது வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. ஆனால் பட்டர் பீன்ஸ் செம்மையாக இருக்குங்க, பட்டர் மாதிரியே இருக்குங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 60 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் உங்களுக்கு 55 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காய மார்க்கெட், அதாவது நம்ம ஃபேமஸ் ஜிகர்தண்டா விளக்கு தூண் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே 55 ரூபான்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 25 ரூபா நமக்கு நஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தடவை வந்தாச்சு, வேறு இதுக்காண்டி நம்ம அங்கே விளக்கு தூண் வரைக்கும் போயிட்டுலாம் நம்மளால் வர முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கேயே வெங்காய மார்க்கெட்லேயே, இங்கே மாட்டுத்தாவணி மார்க்கெட்லேயே வெங்காயமும் வாங்கிடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிழங்குலாம் வாங்கலாம் அப்படின்னு. கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னனால கடைக்காரர் சொன்னார், எங்கள் எல்லா கிழங்குமே இனிக்க தாங்க செய்யும், அது சும்மா சொல்லுவாங்க, 3 நாள் ஆச்சுன்னா அப்படி இனிக்க தான் செய்யும், நீங்கள் இந்த கிழங்கு வாங்கிட்டு போங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சரி உருளைக்கிழங்கு வந்து எடுத்துடலாம். ஒரு 3 கிலோ வாங்கினோங்க. 1 கிலோ வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு 3 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினோம். 150 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஓகேங்களா, பாருங்கள் கிழங்குலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா வாங்கினோம் 20 ரூபாய்க்கு. அரை கிலோ வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. 1 கிலோ 40 ரூபான்னாங்க. சரி அரை கிலோ மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறம் சீனி கிழங்குலாம் இருந்துச்சு. ஸோ சீனி கிழங்குலாம் வாங்கலை இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வேறு கடையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்குறோங்க. வெங்காயம் 5 கிலோ வாங்கினோம். 5 கிலோ பார்த்திங்கன்னா 300 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ ஆமாங்க 300 ரூபா ஆயிடுச்சு. 1 கிலோ வந்து எவ்வளோ சொன்னேன், 55 ரூபா. 300 ரூபா ஆயிடுச்சுங்க. 5 கிலோ வெங்காயம் வாங்கினோம். வெங்காயம் நல்லாவே இருக்குதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மழை காலம் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாமே, வெங்காய மார்க்கெட்லேயேங்க வெங்காயம் ஃபுல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருந்துச்சு. அந்த வெங்காயம் வந்து 1 கிலோ 90 ரூபான்னு விற்றாங்க. எனக்குலாம் உசுரே போயிடுச்சு, என்னடா இது 90 ரூபா, இவ்வளோ ரேட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நானே என்னோடய மிஸ்ஸஸும் தான் போய் வந்து காய்கறி எல்லாமே வாங்கினோமா. அப்போ அம்மா காசு தரல. என்னடா இது 90 ரூபாய்க்கு காய்கறி வாங்கணுமா அப்படின்ற. 1 கிலோ 90 ரூபாயா வெங்காயம், அது ஒரு 4-5 தாங்க வந்து நிற்கிது. 1 கிலோவா? அப்போ தான் தெரிஞ்சுங்க இந்த பேரண்ட்ஸோட கஷ்டம்லாம் என்னென்னு தெரிஞ்சு. எப்பட்றா இது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்லைங்க, ஓகே, நம்ம இனிமேல் வந்து நம்மளும் ஒரு ஃபேமிலி மேன் தானே. ஸோ அதனால் எல்லாம் கற்றுக்கணும். பார்த்துக்கோங்க, 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய என்னமோ கிரிக்கெட்டில் வந்து இப்படி பவுலிங் போடு, அப்படி பவுலிங் போடு அப்படின்ற மாதிரி 2 பேரும் கேப்டனும் பவுலரும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் எங்களுக்கு ஓகே தாங்க, இந்த கடை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ இங்கே மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க, நல்லா பண்ணுறாங்க. சில பேர் கொஞ்சம் மூஞ்சி அடிச்சமாக பேசுகிறாங்க. பட் ஆனால் அவங்களெல்லாம் விட்டுருவோங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கேட்டவங்க 80 ரூபா சொன்னாங்க 1 கிலோ கத்திரிக்காய். அம்மா அடி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லைங்க கம்மியாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அம்மா வந்துட்டாங்க, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூத்துங்க. அம்மா வந்து இது வந்து இந்த பீட்ரூட் தான் வாங்க வந்தாங்க.
நான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறதும் பீட்ரூட்னு நினச்சேங்க. ஒருவேளை பீட்ரூட் போல இது வந்து பேபி பீட்ரூட் போல இது உள்ளே உரிச்சா தான் அந்த கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இது நூக்கல்ன்றதே எனக்கு அதுக்கப்புறம் தெரியுதுங்க. நான் எத்தனையோ தடவை நூக்கல்லாம் சாப்பிட்ருக்கேங்க. சாம்பாரில் சாப்பிட்ருக்கேங்க, எனக்கு புளிக்குழம்புல வச்சுருக்காங்க சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு என்னடா இது இது நூக்கல்ன்றதே எனக்கு வீட்டுக்கு வந்து என்னோட மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, இது நூக்கல் எப்பா நான் இது வந்து பீட்ரூட்டுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க நூக்கல்ன்றாங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் கேட்குறேன், இது நூக்கல் தாங்க உண்மையிலேயே. அப்புறம் 1 கிலோ வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. அம்மா வந்து 1/2 கிலோ போடுங்க போதும் அப்படின்னாங்க. 20 ரூபாய்க்கு போட்டுருவோமான்னாங்க. அம்மாவை பார்த்தா தெரியுமே 15 ரூபாய்க்கு போடுங்க, நான் சில்லறை காசு வச்சுருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அண்ணா யூடியூபரா நீங்கள் யூடியூப்பில் போட போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா, பெண்களை விட ஆண்கள் வந்து அழகாகவே வெக்கப்படுறாங்க. அவரோட வெக்கத்தெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கு அவர் பதட்டத்தை பாருங்களேன், அப்படியே மூஞ்சி எடுக்கிறேன்னு தெரியுது. பட் ஆனால் அந்த வெக்கம் ஒன்று அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஒரு விளாகராக இருக்கிறது வந்து எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு வாங்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி வாழைத்தண்டு வாங்குவோம் அப்படின்னு வந்தோங்க. உண்மையிலேயே வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு நல்லதுங்க. அம்மாலாம் நிறைய சாப்பிடுவாங்க வாழைத்தண்டு, கல்லுலாம் எடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் வாழைத்தண்டு பர்சனலாக அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் விரும்பி சாப்பிட்டது கிடையாதுங்க. டப்புன்னு சாப்பிட்டு அடித்து முழுங்கிடுவேங்க, அவ்வளோதாங்க. டேஸ்ட் பண்ணிலாம் சாப்பிட்டதில்ல. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வந்து அதுவும் போடுங்க எங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த அம்மா இல்லைம்மா இவ்வளோதாம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நாங்கள் உழவர் சந்தை, அங்கே ஏரியா பக்கம் உழவர் சந்தை இருக்குது, அங்கேயுமே நாங்கள் 10 ரூபாய்க்கு தாங்க வாங்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே அண்ணன்ட்ட காலிஃப்ளவர் வாங்க வந்தோம். 30 ரூபா ஒரு காலிஃப்ளவர் 25 ரூபா தரீங்களா அப்படின்னாங்க. அதுக்குன்னே அவர் சொல்லிட்டாரு, அம்மா இல்லைம்மா இது ரொம்ப ஒரு மழை சீசன்னால் எங்களுக்கே ரொம்ப இதுவாக தான் வருது, கட்டுப்படி ஆகாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு முட்டைக்கோஸ் வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க, 25 ரூபான்னு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவர் டீசெண்டாக சொன்னார், அம்மா இல்லைம்மா கட்டுப்படி ஆகுதுமா விலைவாசி கூட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்ல உண்மையிலே பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் நம்ம பாராட்டணும். அவங்களால கட்டுப்படி ஆகாதுனால அவங்க சொல்லிடுறாங்க, ஒரு மரியாதையாக ரெஸ்பெக்டோடு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னொருத்தவங்களை காமிக்கலை இந்த வீடியோவில். பட் ஆனால் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனால் அவங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி அவங்களும் வியாபாரம் பண்ணுறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட லைனில் வந்தாச்சுங்க. ஸோ மரவள்ளிக்கிழங்கு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கலாம்னு வந்தோம். ஸோ 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு சொன்னாங்க. இந்த கடையில் நல்லாவே இருக்குங்க எல்லாமே. உண்மையிலே அவங்களோட ஒரு ஒரு அணுகுமுறையுமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். கூட்டத்தை பாருங்க, 8:30 மணிங்க, அதுவும் வியாழக்கிழமை, அதுவுமா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே மாட்டுத்தாவணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 கிலோவுக்கு பொருள் வாங்க வந்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க 1.25 கிலோவும் கொடுக்கலாம், 1.5 கிலோவும் கொடுக்கலாங்க. ஸோ கணக்கே பார்க்காம அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வாங்கியாச்சுங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குதுங்க. கிழங்கு வகைகள் மட்டும் தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஒரு கடையில். ஆனால் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலேருந்து முள்ளங்கியிலேருந்து எல்லா விஷயங்களும் மாங்காய் வச்சுருக்காங்க. இங்கே சவுசவு வச்சுருக்காங்க. முன்னாடியே நாங்கள் சவுசவு வாங்கிட்டோம் 1 கிலோ. ஸோ அதனால் வந்து இங்கே வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ சீனி கிழங்கு வச்சுருக்காங்க, நாங்கள் பார்த்தோம். ஆல்ரெடி வந்து வீட்டில் ஒரு 2 சீனி கிழங்கு இருக்குதா, அதான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறமேட்டு அம்மா சொன்னாங்க சரி வாங்கிடலாம், ஏன்னா வந்து அடுத்த வாரம் போல் தான் நம்ம மறுபடியும் மார்க்கெட் வர வேண்டியிருக்கோம், பாப்பா நல்லா சாப்பிடுவா அப்படின்றனால வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் போடுங்க அப்படின்னோம். அவர் எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒன்றே நல்லா ஒரு கிழங்கா போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு நல்ல கிழங்கா, ஓட்டை இல்லாத கிழங்கா வந்து நல்லா எடுத்து போட்டாங்க. ஸோ அந்த அண்ணனும் நல்லா வந்து வர கஸ்டமர் எல்லாத்தையுமே நல்லபடியாக கவனிச்சாருன்னே சொல்லலாம். 1/2 கிலோவுக்கு மேலே தாங்க இருந்துச்சுன்னே சொல்லணும். 1/2 கிலோ சீனி கிழங்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. போய் வந்து அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா சீனி கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1 கிலோவுக்கு வாங்கினோங்க. சின்னதாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்னதாக வாங்கினோம். 1 கிலோ வந்து 30 ரூபாங்க முட்டைக்கோஸு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோஸ் வந்து, ஏன்னா என்னோட மிஸ்ஸஸ் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்துக்கு வந்திருக்கோங்க. ஆமாங்க, தங்க விலைமா இருக்கும் அப்படின்னுவாங்களே, ஆனால் தங்க விலை சரிஞ்சிருச்சுங்க. தக்காளியோட விலை வந்து இப்போ 1 கிலோ 20 ரூபாய்க்கு தாங்க வந்திருக்குது. ஸோ அதனால் 1 கிலோ 20 ரூபானால அம்மா வந்து 5 கிலோ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு வாங்கியாச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா விற்றுட்டு இருந்ததுங்க. இப்போ 20 ரூபா விற்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அப்படியே தக்காளியும் வாங்கியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி இன்னும் நம்ம ஒன்று வாங்கலை, காலிஃப்ளவர். அந்த பையனை பாருங்களேன், அந்த பையனோட சிரிப்பை பாருங்களேன். என்னங்க 2K கிட்ஸாக இருந்தானே 90s கிட்ஸாக இருந்தானே, ஏரோப்ளைன் தான்.
கேமரா தாங்க. அந்த பையன் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரூ. 15 சொன்னாங்கங்க இந்த காலிஃப்ளவர். அது வந்து ரூ. 20 சொன்னாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இதில ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ரூ. 20. அந்த பெரிய சின்ன காலிஃப்ளவரில் 2 எடுத்துக்கிட்டு, இன்னொன்னு ஒரு சின்னது எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்து எடுத்துக்கோங்க, இது வந்து எங்களோட ஒரு கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாட்டியோட ஒரு நல்ல ஒரு மனசுனே சொல்லலாம். இந்த பாட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டிக்கிட்ட வாங்கலாங்க. ஸோ எவ்வளோ வயசானவங்களும் டென்ஷனாக இருப்பாங்கள்ல, ஆனால் இந்த பாட்டி அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு க்யூட்டாக அவங்க நம்மளை வந்து ஒரு 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 ஃபேமிலி மாதிரி ஒரு பார்த்தாங்கன்னே சொல்லலாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட்லேயே இந்த பாட்டி வந்து ரொம்ப அழகாக இது பண்ணாங்க எங்களை. கருவேப்பிலை மல்லி, அதாவது மல்லி புதினா இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கட்டே வெறும் ரூ. 40 தாங்க. நம்ம ரூ. 10 எவ்வளோன்ட்டு தருவாங்க நம்ம அண்ணாச்சி கடை, சின்ன பக்கத்து கடைலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து ரூ. 50 தாங்க. புதினா கட்டே ரூ. 50 தாங்க. மல்லி வந்து ரூ. 20 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு கட்டு. பட் ஆனால் நல்லா ஒருத்து தாங்க சொல்லலாம். ஆனால் அம்மா சொன்னாங்க வெறும் ரூ. 10 மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து வச்சா வாடி போயிடும்லங்க மொத்தமாக வாங்கிட்டு போனால். அதனால் வந்து ரூ. 10 மட்டும் கொடுங்க. நாங்கள் பாருங்கள் ரூ. 10 எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஆகா, பேசாமல் நம்ம வந்து ஒரு மல்லி புதினா கடை வச்சிடலாம் போலையப்பா, நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அப்படின்ற அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் உண்மையிலே ஓர்த்து தாங்க இங்கே வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரட் வாங்க வந்தவங்க. கேரட் வந்து 1/2 கிலோ 30 ரூபாங்க. 1 கிலோ வந்து 60 ரூபான்னு சொன்னாங்க. அம்மா வந்து 1/2 கிலோ 30 ரூபா போதுன்னாங்க. 40 ரூபான்னாங்க. பட் ஆனால் அந்த ஐயா வந்து 30 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அம்மா கொடுத்தது வந்து 25 ரூபா தான் கொடுத்தாங்க. 1/2 கிலோ 30 ரூபா. பட் ஆனால் அந்த ஐயா வந்து சரி 25 ரூபா கொடுங்கம்மா, சில்லறையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஐயா நோட்டை பார்க்குறாரு, எங்கள் அம்மா கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த குடமிளகாவா அது சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த பஜ்ஜிக்கு போகிற மிளகா வாங்கினோங்க. ஒரு 1 கிலோ 1/2 கிலோ எவ்வளோ வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோளக்கதிர் 3 கதிர் வந்து 20 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்வீட் கார்ன். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து எங்கள் அம்மாவுக்கு உசுறு. அதனால் வந்து எங்கள் அம்மா அது சாப்பிட்றது வேணும் அப்படின்றனால வந்து அவங்க கேட்டு வாங்கினாங்க. சரி, நமக்குலாம் அந்த ஸ்வீட் கார்ன் பிடிக்காதுங்க. என்னோட மிஸ்ஸஸ் சாப்பிடுவாங்க, அம்மாவும் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அது வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த இது வந்து குடமிளகாயாங்க, இந்த க்ரீன் கலரில் அது வந்து உடஞ்சது. அது வந்து 1 கிலோ வந்து 20 ரூபா சொன்னாங்க. நான் வாங்க சொன்னேன், அம்மா வாங்குங்கம்மா, இது வந்து நமக்கு யூஸ் ஆகிக்கும். நாங்கள் வீடியோஸ் போடலான்னு இருக்கோம், குக்கிங் வீடியோஸ்லாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிக்கும். எப்படி நம்ம வெட்டி தானே போட போகிறோம். ஸோ இது உடஞ்சிருந்தா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேமேஜ் ஆனது தானே, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமே எங்கள் அம்மாவோட ஆசை தீரலை. ஸோ இன்னொரு 1 கிலோ வந்து தக்காளி வாங்கினாங்க. இங்கேயும் 20 ரூபா தான். மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் 20 ரூபா, 15 ரூபாலாம் இருந்துச்சு. 15 ரூபா கொஞ்சம் டேமேஜான தக்காளி இருந்துச்சு. இது 20 ரூபா. அந்த பக்கத்தில் ஒரு ஐயா நிற்கிறாரு பாருங்களேன். அவங்கக்கிட்ட தாங்க நாங்கள் முன்னாடி நானும் என்னோட மிஸ்ஸஸும் எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, சமையல் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஒரு 70 பேத்துக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி. அந்த ஐயாட்ட தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் ஒரு 7 கிலோ. அப்புறமேட்டு வாழைப்பூங்க, எங்கள் மிஸ்ஸஸ்காண்டி எங்கள் அம்மா வாங்கினாங்க. வாழைப்பூ வடை செய்வாங்க எங்கள் மிஸ்ஸஸ் அப்படின்றதுக்காண்டி வாங்கினாங்க. இவரை பாருங்களேன், இவர் ரொம்ப வெக்கப்படுறாருங்க உண்மையிலேயே. அதாவது எனக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் இருந்து இந்த வெளியெல்லாம் போய் பார்த்து எனக்கு ஒரு அனுபவம் தெரில. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்க்கும்போது அவங்க வெக்கப்படுறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க உண்மையிலேயே. அப்புறம் கடைசியாக நமக்கு பிடிச்ச மாங்காய்க்கு வந்தாச்சுங்க. 1/2 கிலோ மாங்காய் 25 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை சொன்னார். உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காருங்க. ரொம்ப அமைதியான டைப்பாக இருக்கார். ஒருவேளை மாலை போட்டிருக்கனால அப்படி இருக்காரோ? இருக்காதுங்க. ஆனால் உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு மனசுக்காரமாக தான் தெரிகிறாரு. அவ்வளோதாங்க, இன்றைக்கான ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கிட்ட நாங்கள் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்க இந்த காய்கறியில். இது எப்படியும் ஒரு 2 வாரம் தாங்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வந்துடுச்சுங்க, எங்கள் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ பாதி தான் கட் பண்ணியாச்சு, பாதி இல்லைங்க எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு வரதுலாம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் உறவுகளே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். லெஃப்ட் சைடில் இருக்க தான் எங்களோட வீடு. ஸோ மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விசிட்டை போடுங்க. பாய்.